ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன போஸ்ட் பாக்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, கம்மிங் ஃப்ரைடே அஸ்ரஸ் ஸ்கூலில் ரெட் டே செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றே வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுக்குறவங்கள கொடுத்து கொள்ளலாம். இது வந்து கம்பல்சரியெல்லாம் கிடையாது, நம்ம இஷ்டம் தான். இதுக்கு எந்த ப்ரைஸும் கிடையாது, சும்மா பண்ணுறோம் அவ்வளோதான். பட் நேற்றே முடிஞ்சிருச்சு டைமிங்கு. அஸ்ரஸ் நேற்று ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். ஏமா நீ எனக்கு எதுவுமே பண்ணி தரல அப்படின்னா. லாஸ்ட் இயர் வந்து ப்ளூ டே செலிப்ரேஷன் இருந்துச்சு, அதில் நாங்கள் வந்து ஃபிஷ் வந்து பண்ணியிருந்தோம். இந்த இயர் நான் எதுவுமே பண்ணி தராதனால எனக்கே ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே மார்னிங் அவங்க மிஸ்ட்டை வந்து பேசிட்டு நான் இன்னைக்கு பண்ணி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்க மேடம், நீங்கள் வெனஸ்டே வேணால் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அதுக்குண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு தம்பி ஸ்கூலில் இன்றைக்கி நானும் தான் போய் ட்ராப் பண்ண போயிருந்தேன். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வரும்போது இதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா நான் அந்த டைம் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப லேட் ஆகும் ஒவ்வொன்றும் பண்ணுறக்கு. ஸோ டைம் எடுத்து ஒவ்வொன்றும் நான் பார்க்காவா வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணுறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கே தெரியாது. பட் நான் இதை வந்து நாளைக்கு தான் காமிக்க போகிறேன். நாளைக்கு, ஏன்னா இது வந்து நல்லா ஒட்டணும். ஸோ அதுக்காக நாளைக்கு தான் அவனுக்கு காமிக்க போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோவில் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னும் சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, நான் அதை வந்து நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இதை மேக் பண்ணுறக்கு காலையில் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 3 ஆயிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. பை பை.